வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிற புக்ல இருந்து வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போறோம். ஓகேவா? இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய புக்ஸ்ல வந்து ஐஎன்எம் பத்தி டேட்டா இருக்கும். பட் மெயினா டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஓகேவா? நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். குரூப் 1, குரூப் 2, ஈவன் ஏஇ அண்ட் டிஏக்கு நடக்கிற எக்ஸாம்ல எல்லாம் கூட இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? இப்ப லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாம்லயும் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த புக் ரொம்ப முக்கியம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ வேலூர் கிளர்ச்சி. வேலூர் கிளர்ச்சி பத்தி நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. அண்ட் அது போக நிறைய டேட்டா அவைலபிளா இருக்கு. பட் இந்த புக்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா இதுல இருக்கிறத அப்படியே கேக்குறாங்க கொஸ்டின்ல. கூற்று பாத்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு வரிசையா வந்து இதுல இருக்கிற லைன்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படியே. ஓகேவா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 4லயே எக்கச்சக்கம் வெளியே இருந்த கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு இல்லையா? அப்ப குரூப் 2க்கு சொல்லவே வேணாம். ஸோ நல்லா படிச்சிருவோம். ஓகே. ஸோ வேலூர் கிளர்ச்சி நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது இந்த வருஷம். ஓகே, 1806 அப்படிங்கிறது நல்லா தெரியும் எல்லாருக்குமே. ஸோ வேலூர் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 1806. அடுத்து வேலூர் கிளர்ச்சி 1857 பெரும் கிளர்ச்சியின் ஒத்திகையாகும். இந்த பாயிண்டையும் அப்படியே கேட்பாங்க. சரியா? முக்கியமான பாயிண்ட். வேலூர் கிளர்ச்சிங்கிறது 1857 நடந்த பெரும் கிளர்ச்சிக்கு ஒரு ஒத்திகை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா வி.டி. சவார்கர். ஓகே, நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சோ வேலூர் கிளர்ச்சி எதுக்கு நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய கிளர்ச்சி அடக்கி ஒடுக்கப்பட்ட 6 ஆண்டு காலத்தில் வேலூரில் மற்றொரு கிளர்ச்சி வெடித்தது. இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது எப்ப நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 1800 1801 நடந்திருக்கும். இது ஃபுல்லா அடக்கி ஒடுக்கின அப்புறம் 6 ஆண்டு காலத்தில் வேலூரில் மற்றொரு கிளர்ச்சி வெடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலூர் கிளர்ச்சி எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்கிற ஒரு கோட்டையில மட்டும்தான் நடைபெற்றிருக்கும். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முந்தைய கிளர்ச்சியில் கலந்து கொண்டு தப்பி வந்த பல கிளர்ச்சியாளர்களுக்கு வேலூர் சிறந்த கொத்தளமாக பயன்பட்டது. பாளையக்காரர்களிடம் பணியாற்றிய பல வீரர்கள் கம்பெனி படையில் சேர்ந்திருந்தனர். வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் புதல்வர்கள், குறிப்பாக அவரது மூத்த மகன் ஃபதே ஹைதர், ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார். சோ யார் வந்து இந்த கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா மெயினா வந்து மைசூர், ஹைதராபாத்தை சேர்ந்த மக்கள் ஈடுபடுவாங்க. சரியா? ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய நிலத்தை, அவங்களோட அரசு எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கிட்ட இழந்திருப்பாங்க. அதனால அவங்களாம் ஆங்கிலேயர்கள் மேல கடும் கோபத்துல இருப்பாங்க. சோ தக்க தருணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துட்டே இருப்பாங்க. இந்த டைம்ல தான் திப்பு சுல்தானை கொண்டுட்டு திப்பு சுல்தானோட பிள்ளைங்க எல்லாரையுமே வேலூர் கோட்டையில சிறை வச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். சோ அதுல மூத்த மகனான ஃபதே ஹைதர் என்ன செய்வார் அப்படின்னா எப்ப சான்ஸ் கிடைக்கும் ஆங்கிலேயர்களை அடிச்சு விரட்டிட்டு திரும்பி நம்ம ராஜ்யத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ மெயினா வந்து இவரதான் சொல்றாங்க. சரியா? ஃபதே ஹைதரை. அடுத்து கம்பெனியின் ஆக்கிரமிப்பு கொள்கையால் பாதிக்கப்பட்ட ஹைதராபாத்தும் மைசூரும். சோ உங்களுக்கு வேலூர் கிளர்ச்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது அதோட வருஷம் 1806. அடுத்தவங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஹைதராபாத், மைசூர். சரியா? இவங்க 2 பேரும் முக்கியம். நெக்ஸ்ட் கிளர்ச்சிக்கான காரணங்கள். ஸ்கூல் புக்ல நிறைய காரணங்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த புக்ல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. வேலூர் கிளர்ச்சிக்கான உண்மை காரணங்களை பற்றி ஒருமித்த கருத்தில்லை. ஏன்னா எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. ஓகேவா? ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரண்பட்ட காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. எனினும் வேலூர் கிளர்ச்சி தோன்றியதற்கான கீழ்கண்ட விளக்கங்களை கூறலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஆங்கிலேய ஆட்சியை அகற்றுவதே வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். தென்னிந்திய கிளர்ச்சி முறியடிக்கப்பட்ட பின் எஞ்சி தப்பிய கிளர்ச்சியாளர்களில் பலர் கம்பெனி இராணுவத்தில் சேர்ந்தனர். பலர் வேலூரை சுற்றி குடியேறினர். அவர்கள் அவ்வப்போது சந்தித்து ரகசியமாக கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு மீண்டும் ஒரு கிளர்ச்சி செய்து ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற முடிவு செய்தனர். இக்கருத்தை யாரு சொல்றாங்கன்னா கு. ராஜையன். ஓகேவா? அதாவது இந்த வேலூர் கிளர்ச்சியில ஈடுபட்டவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி நடந்த தென்னிந்திய கிளர்ச்சியில ஈடுபட்டவங்க தான். அந்த கிளர்ச்சியை அடக்கி ஒடுக்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்களாம், பாதி பேர் வந்து ஆங்கிலேய இராணுவத்துல சேர்ந்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து வேலூரை சுத்தியே குடியேறிடுறாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி சந்திச்சு என்ன செய்யறாங்களாம், ரகசியமா கருத்து பரிமாறுறாங்க. சோ இவங்க தான் என்ன முடிவு பண்றாங்க, ஆங்கிலேயர்களை விரட்டிட்டு திரும்ப வந்து நம்மளுடைய பகுதிகளை கைப்பற்றணும்னு முடிவு பண்றாங்க அப்படிங்கிற கருத்தை கு. ராஜையன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து
மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும் என்று திப்பு சுல்தானின் வாரிசுகள் சதி திட்டம் தீட்டினர். திப்பு இறந்த பின் அவரது 12 பிள்ளைகளும் 6 பெண்களையும் வேலூர் கோட்டையில் சிறை வைத்திருந்தனர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திப்பு வந்து 4வது மைசூர் போர்ல கொன்றுவாங்க இல்லையா? சோ திப்பு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்களான 12 பிள்ளைகள், அதாவது பையங்களை சொல்றாங்க, 6 பெண் பிள்ளைகள், ஓகேவா? இவங்க 18 பேரை எங்க வச்சிருந்தாங்களாம்? வேலூர் கோட்டையில தான் சிறை வைத்திருந்தனர். அவர்களில் குறிப்பாக திப்புவின் மூத்த மைந்தன் ஃபதே ஹைதர் பிறரது துணையுடன் கிளர்ச்சி செய்ய திட்டமிட்டார். அவரது முயற்சியால் கிட்டத்தட்ட 3000 கன்னட கிளர்ச்சியாளர்கள் வேலூரை சுற்றி குடியேறினர். அகைன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திப்புவோட மூத்த பையனான ஃபதே ஹைதர் என்ன செய்யறாரு? கிட்டத்தட்ட 3000 கன்னட கிளர்ச்சியாளர்களை வேலூர் கோட்டையை சுற்றி குடியேற வைக்கிறாரு. சரியா? கம்பெனி படை தளபதி ஜே.எஃப். கிரடோக் மைசூரில் மீண்டும் முஸ்லிம் முடியாட்சியை ஏற்படுத்துவதே வேலூர் கிளர்ச்சியின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ராஜையன் என்ன சொன்னாரு? மேல பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தென்னிந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க தான் வேலூர் கிளர்ச்சியும் பண்ணாங்கன்னு சொன்னாரு. இங்க யார் வாரா அப்படின்னா கம்பெனியோட படை தளபதியான ஜே.எஃப். கிரடோக். இவர் என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க முழுக்க மைசூரை ஆட்சி செய்த திப்பு சுல்தானின் பிள்ளைகளால நடந்த விஷயம் தான். அவங்கதான் வந்து ஆங்கிலேயர்களை விரட்டணும்னு சொல்லிட்டு முழு மூச்ச வேலை செஞ்சாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா ஃபதே ஹைதர், மூத்த மகனான ஃபதே ஹைதர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றது கிரடோக். ஓகே, அடுத்து ஆங்கிலேயரது ஆக்கிரமிப்பு கொள்கையால் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த ஹைதராபாத் நிஜாம் மீண்டும் தனது ஆட்சியை நிலைநாட்ட நாட்டம் கொண்டிருந்தார். சோ ஃபர்ஸ்ட் வந்து யாரு? தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள்னு சொல்றாங்க. 2வது மைசூர்னு சொல்றாங்க. 3வது யார் வரா? ஹைதராபாத். ஓகேவா? இந்த நிஜாம் என்ன செஞ்சிருக்காரு? கண்டிப்பா வந்து திரும்ப நம்மளுடைய நாட்டை நம்மளே எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஹைதராபாத் சிக்காகோல் மக்களும் மன வருத்தம் முற்றிருந்தனர். அவர்கள் கிளர்ச்சி செய்ய துடித்துக் கொண்டிருந்தார்கள். வேலூரில் இருந்த கிளர்ச்சியாளர்கள் ஹைதராபாத் கிளர்ச்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர். அச்சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட ஹைதராபாத் நிஜாம் தனது ஆட்சியை மீட்க முயன்றார். ஓகேவா? சோ ஹைதராபாத் சிக்காகோல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? சோ மைசூர், ஹைதராபாத், சிக்காகோல் இந்த 3 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சோ இவங்க 3 பேருமே வேலூர் கிளர்ச்சியில ஈடுபட்ட மக்கள். ஓகே, அடுத்து கம்பெனி படையில் சேர்ந்த சிப்பாய்களுக்கு இராணுவ கட்டுப்பாடு, போர்க்கருவிகள், பயிற்சி முறை, போர் முறைகள், பழக்க வழக்கங்கள் ஆகிய அனைத்தும் புதுமையாயிருந்தன. அவற்றுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, சிப்பாய்கள் ஆங்கிலேய வீரர்களுக்கு சமமாக நடத்தப்படவில்லை. அது சிப்பாய்களிடையே இன வேற்றுமையை வளர்த்தது. அதன் காரணமாக அவர்கள் அந்நியரை அகற்ற வேண்டும் என்று விரும்பினர். சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இது நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ராணுவத்துல இருந்த யாருக்குமே வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தங்கள் பிடிக்காது. அந்த கடுப்புல அவங்க இருந்திருப்பாங்க. சோ அதுவும் ஒரு ரீசன் சொல்றாங்க. அடுத்து 1806 சென்னை ராணுவ பிரிவில் சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. சென்னை ராணுவ தளபதியான சர் ஜான் கிரடோக், முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க, இவங்க பேரெல்லாம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. சரியா? அந்த டைம்ல சென்னை ராணுவ தளபதியா யார் இருந்தா? சர் ஜான் கிரடோக். அடுத்து சென்னை கவர்னராக இருந்த வில்லியம் பெண்டிங். அந்த டைம்ல கவர்னரா இருந்தது வில்லியம் பெண்டிங். ராணுவ தளபதியா இருந்தது சர் ஜான் கிரடோக். ஓகேவா? அடுத்து சில மாற்றங்களை செய்தார். அதன்படி சிப்பாய்கள் ஐரோப்பிய படை வீரர்கள் அணிவது போன்ற தலைப்பாகையை அணிந்து கொள்ள வேண்டும். பணியில் இருக்கையில் சிப்பாய்கள் காதணிகளை அணிவதோ நெற்றியில் திருநீரு அல்லது நாமம் போட்டுக் கொள்வதோ கூடாது. இந்த மாதிரி சமய முத்திரைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முகத்தை நன்கு மலித்து கொள்ள வேண்டும். மீசையை நன்றாக நறுக்கப்பட்டிருக்க வேண்டும். சிப்பாய்கள் சிலுவை சின்னம் கொண்ட பட்டையை அணிய வேண்டும். இச்சீர்திருத்தங்கள் சிப்பாய்களிடையே ஆங்கிலேயர் மீது வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தின. ஓகேவா? சோ இதெல்லாம் பண்றதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு. அவங்க வந்து நல்லா தாடி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா மீசை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. சோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. அடுத்து ஆங்கிலேயர்கள் தங்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்ற முயற்சிக்கின்றனர் என்று சிப்பாய்கள் சந்தேகப்பட்டனர். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தொப்பி கொடுப்பாங்க இல்லையா? அதுல வந்து ஒரு பிளஸ் சிம்பல் மாதிரி இருக்கும். அதனால நம்மள வந்து கிறிஸ்துவ சமயமா மாத்த போறாங்க போலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஓகே, அந்த நோக்கத்தோடு தான் இராணுவ சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன என்று அவர்கள் கருதினர். குறிப்பாக அக்னியூ குல்லான்னு சொல்லுவாங்க இல்லையா? அக்னியூ டிசைன் பண்ணிருப்பாரு. ஓகே, சோ அந்த அக்னு குல்லாயில் இருந்த முடிச்சு பசு பன்றி தோளால் ஆனது என்ற சந்தேகம் இந்து முஸ்லிம் சிப்பாய்களிடையே சினமூட்டியது. ஓகேவா? அக்குள்ளாய்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவர்கள் அணிந்ததை போன்றிருந்தன.
சிலுவை சின்னமிட்ட அடையாள பட்டையை அணிய வேண்டும் என்ற உத்தரவு சிப்பாய்களிடையே இருந்த மத மாற்ற அச்சத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. ஓகேவா, எல்லாரையும் கிறிஸ்டினா மாத்த போறாங்க போல அப்படின்னு நினைச்சு எல்லாம் பயத்துல இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து சிலுவை சின்னமிட்ட அந்த குல்லாவை கொடுத்ததும் சோ இவங்க நம்ம கண்டிப்பா வந்து மத மாற்றம் பண்ணதான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிடுறாங்க. சோ இதனால எல்லாரும் கோவம் வருது. இதுதான் வந்து காரணங்கள்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த திட்டத்தை பார்க்கலாம், கிளர்ச்சி திட்டம். இவங்க எப்படி திட்டம் போடுறாங்க அப்படின்னா, மேற்கண்ட காரணங்களால் கிளர்ச்சிக்காரர்களும் திப்பு சுல்தான் மைந்தர்களும் சிப்பாய்களும் கிளர்ச்சிக்காக திட்டமிட்டனர். வேலூர் கிளர்ச்சிக்காரர்கள் ஆற்காடு, மைசூர், ஹைதராபாத் கழகக்காரர்களோடு தொடர்பு கொண்டனர். பிலிகொண்டா மக்களும் வாலாஜாபாத்தில் இருந்த சிப்பாய்களும் வேலூர் கிளர்ச்சிக்காரர்களுக்கு உதவ முன் வந்தனர். முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, சோ வேலூர் கிளர்ச்சியில யாரெல்லாம் ஈடுபட்டாங்க? ஆற்காடு, மைசூர், ஹைதராபாத் மைசூர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இப்ப ஆற்காடையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ரொம்ப முக்கியம். பிலிகொண்டா மக்களும் வாலாஜாபாத்தில் இருந்த சிப்பாய்களும், சரியா, இவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து சித்தூர் சிப்பாய்களும் கிளர்ச்சியை ஆதரித்தனர். சித்தூரும் உண்டு, சரியா. ஆற்காடு, சித்தூர், மைசூர், ஹைதராபாத், பிலிகொண்டா, வாலாஜாபாத், ஓகேவா, இவங்க எல்லாருமே வந்து கிளர்ச்சிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அல்லது கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகே. ஹைதராபாத் சிக்காகோல் சிப்பாய்கள் அப்போது மக்களோடு ரகசிய தொடர்பு கொண்டிருந்தனர். சிக்காகோல் அப்பதே பார்த்தோம் இல்லையா, சோ அதையும் சேர்த்துக்கோங்க. ஹைதராபாத் கிளர்ச்சியை அடுத்து சிக்காகோல் கிளர்ச்சி செய்ய முடிவு செய்தனர். அச்சதி திட்டத்தை நிஜாம் கண்டு காணாமல் இருந்து விட்டார். மனக்கசப்படைந்திருந்த மைசூர் மக்களும் கிளர்ச்சியில் கலந்து கொள்ள தயாராயிருந்தனர். டேட் ரொம்ப முக்கியம். 1806 ஜூலை 13 அதிகாலையில் வேலூர் கோட்டையை கைப்பற்றுவதென்றும் அதைத் தொடர்ந்து மைசூரிலும் ஹைதராபாத்திலும் கிளர்ச்சி துவக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. சோ எந்த டேட்ல கிளர்ச்சி நடைபெறணும்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா 1806 ஆண்டுல ஜூலை 13. ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஜூலை 13 நடைபெறணும்னு சொல்லிட்டு தான் தீர்மானிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதனாலதான் கிளர்ச்சி தோல்வி அடைந்து விடும். ஓகே, கிளர்ச்சியின் போக்க பாருங்க. புதிய குழாய்கள் புகுத்தப்பட்ட போதே கிளர்ச்சிக்கான அறிகுறிகள் காணப்பட்டன. இதெல்லாம் எப்ப காணப்படும் அப்படின்னா மே மாசம். ஓகேவா, மே மாசமே வந்து சில பேர் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கசையடிகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, சோ அப்பவே வந்து சில அறிகுறிகள் காணப்பட்டன. துவக்கத்தில் சிப்பாய்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டாது அணிந்து கொண்டனர். கோட்டைக்கு வெளியே கூடிய மக்கள் குல்லாய் அணிந்த சிப்பாய்களை கேலி செய்தனர். அவர்கள் விரட்டடிக்கப்பட்டனர். சோ முதல்ல வந்து ஓகேன்னு சொல்லிட்டு குல்லாவை போட்டுக்கிறாங்க, வேலைக்காக தானே சொல்றாங்க, போட்டுக்கிடுவோன்னு போடுறாங்க. பட் அங்க சுத்தி இருக்கிற மக்கள் சும்மா எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி செய்யறாங்க. அதை பார்த்தோன்னா அந்த சிப்பாய்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. ஓகேவா, எனினும் கூட்டத்தினர் செய்த கேலி சிப்பாய்களிடையே அடங்கி கிடந்த தன்மான உணர்வை தூண்டிவிட்டது. பல சிப்பாய்கள் கோபத்துடன் குல்லாய்களை கலற்றி வீசி எறிந்தனர். ஆனால் அந்த சிப்பாய்கள் தண்டிக்கப்பட்டு ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது. ஓகேவா, கசையடிலாம் கொடுத்து அவங்கள அமைதியாருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். திட்டப்படி கிளர்ச்சி 1806 ஜூலை 13 துவக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் வந்து பிளான் பண்ணது. ஆனால் 5 நாட்களுக்கு முன்னரே துவக்கப்பட்டு விட்டது. பல குதிரைப்படை வீரர்கள் பணியாட்களுடன் வேலூருக்குள் நுழைந்தனர். என்னைக்கு நுழைஞ்சாங்க? ஜூலை 9. ஓகே. அடுத்த நாள் வேலூர் கோட்டையில் இருந்த சிப்பாய்கள் ஆங்கிலர்கள் வசித்த குடியிருப்பு பகுதியை நோக்கி சுட்டனர். அவர்கள் தளபதி கர்னல் ஃபென்கோட், ரொம்ப முக்கியமான பேர். ஓகேவா, இவரை தான் ஃபர்ஸ்ட் கொல்லுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கர்னல் ஃபென்கோட்டின் வீட்டை சூழ்ந்து கொண்டனர். அவரை சுட்டு கொன்றனர். அவரன்றி இராணுவ அதிகாரிகளான மெக்காரஸும் மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கும் கொல்லப்பட்டனர். சோ வேலூர் கிளர்ச்சியில மெயினா அந்த 3 ஆங்கிலேயர்களை கொன்றுவாங்க. யாருன்னு பார்த்தோம்னா கர்னல் ஃபென்கோட், அதுக்கடுத்து மெக்காரஸ், மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கும் கொல்லப்பட்டனர். இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா, சோ 3 பேரையும் கொண்டாச்சு. பின்னர் படை இருப்பிடத்திலிருந்து பிற அதிகாரிகளையும் இராணுவத்தினரையும் கொல்ல முற்பட்டனர். கோட்டையின் பிரதான நுழைவாயிலில் பல ஆங்கிலேயர்களை கொன்று குவித்தனர். வெடிமருந்து கிடங்கு காவலரும் சுட்டு கொல்லப்பட்டனர். அடுத்து பிரிட்டிஷ் தேசிய கொடி இறக்கப்பட்டது. அதற்கு பதில் சிகப்பு பின்னணியில் பச்சை கோடுகள் போடப்பட்டு மத்தியில் சூரியன் வடிவம் பொறிக்கப்பட்ட திப்பு சுல்தானது கொடி ஏற்றப்பட்டது. என்ன செஞ்சிட்டாங்க? பிரிட்டிஷோட கொடியை மொத்தமா கீழே இறக்கிட்டு திப்பு சுல்தானோட கொடியை ஏத்திட்டாங்க. ஓகேவா, திப்பு சுல்தானோட கொடி எப்படி இருந்துச்சு? சிகப்பு பின்னணியில், பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கு, அதுல பச்சை கலர் கோடு போட்டு மத்தியில் சூரியன் வடிவம் இருந்தது. ஓகேவா, அது போக திப்பு சுல்தானது மூத்த மகனான ஃபதே ஹைதர் அரசர் என அறிவிக்கப்பட்டார். ஓகேவா, சோ இதுவரை முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபதே ஹைதரை மன்னர்னு அறிவிச்சிட்டோம்னா கிளர்ச்சி முடிஞ்சிருமா? ஆங்கிலேயர்கள் அப்படியே போயிருவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சும்மா இருக்க மாட்டானுங்க, வந்து கிளர்ச்சி பண்ண எல்லாரையும் கொன்றுவாங்க. ஓகேவா,
ஈவு இறக்கம் இல்லாம எல்லாரையும் கொண்டுட்டு திரும்ப வந்து பிரிட்டிஷ் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ கிளர்ச்சியின் தோல்வி என்ன ஆச்சு அப்படின்னா, வேலூர் கிளர்ச்சி திட்டமிடப்பட்டதற்கு முன்பாகவே துவக்கப்பட்டு விட்டதால் வலுவிழந்தது. ஓகேவா, அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு சரியான தலைமை இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எந்த உபகரணங்களும் கிடைச்சிருக்காது. ஓகே, மைசூரும் ஹைதராபாத்தும் ஒரே சமயத்தில் கிளர்ச்சி செய்யவில்லை. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க பிளான் பண்ண டேட்டுக்கு முன்னாடியே வந்து கிளர்ச்சி ஆரம்பிச்சதுனால. வேலூர் கோட்டையில் நடந்த கிளர்ச்சியை பற்றி அறிந்த கர்னல் கில்லஸ்பி வலிமை வாய்ந்த மீட்பு படையுடன் ஆற்காட்டிலிருந்து விரைந்து வந்தார். இந்த கில்லஸ்பி தான் ரொம்ப மோசமானவன். இவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு என்ன செஞ்சிருவான், திரும்ப பிரிட்டிஷோட கொடியை ஏத்திட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிருவானுங்க. ஓகே, மூடப்பட்டிருந்த வேலூர் கோட்டையின் நுழைவாயிலை வெடி வைத்து தகர்த்து விட்டு உள்நுழைந்தார் இவர். கில்லஸ்பி கோட்டைக்குள் இருந்த கிளர்ச்சிக்கார சிப்பாய்களை மூர்க்கமாக தாக்கினார். சிப்பாய்களும் துணிவுடன் போரிட்டனர். அம்மோதலில் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். 113 ஐரோப்பியர் உயிரிழந்தனர். நமக்கு தேவையில்ல, போட்டோம். அதுபோக 500 கிளர்ச்சிக்காரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஸோ நம்மளுடைய சிப்பாய்கள் 350 பேரை கொண்டுட்டு 500 பேரை சிறையில் அடைச்சிட்டாங்க. ஓகே, வேலூர் கிளர்ச்சி முழுவதுமாக அடக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஸோ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன ஆயிடுச்சு, கடைசி வந்து ஆங்கிலேயர்களின் அவங்களுடைய போர் கருவிகளுக்கு முன்னாடியும் அவங்களுடைய மூர்க்கமான கேவலமான குணத்துக்கு முன்னாடியும் நம்மளுடைய சிப்பாய்கள் எல்லாருமே தோல்வியுற்றனர். அடுத்து தோல்விக்கான காரணங்கள் என்னலாம் அப்படின்னா, வேலூர் கிளர்ச்சிக்கான பொது குறிக்கோள் எதுவும் இல்லை. ஒருத்தருக்கும் தனித்தனி குறிக்கோள் இருந்துச்சே தவிர பொதுவா வந்து இந்த விஷயத்துக்காக தான் நம்ம போராடுறோம்னு யாருக்கிட்டையுமே எந்த குறிக்கோளும் இல்லை. கிளர்ச்சி நன்கு கணிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு திறமையாக நடத்தப்படவில்லை. வேலூர் கிளர்ச்சிக்காரர்களுக்கு மருதுபாண்டியன் போன்ற ஒரு ராஜ தந்திரி கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் கூட்டமைப்பு எதையும் உருவாக்கவில்லை. கிளர்ச்சிக்கான தேதி குறிப்பிட்டாலும் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னரே கிளர்ச்சி துவக்கப்பட்டு விட்டது. வேலூர் கோட்டையை கைப்பற்றியது கிளர்ச்சிக்காரர்களின் துணிகரமான சாகச செயல்தான் என்பதில் ஐயமில்லை. எனினும் அது தனிப்பட்ட நிகழ்ச்சியாகவே இருந்துவிட்டது. வேலூர் கிளர்ச்சியையொட்டி மைசூரிலும் ஹைதராபாத்திலும் கிளர்ச்சிகள் தோன்றவில்லை. ஸோ நிறைய இடத்துல கிளர்ச்சிகள் தோன்றி இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எல்லாத்தையும் ஒரே டைம்ல அடக்குறது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கல. கோட்டையில மட்டுமே கிளர்ச்சி நடைபெற்றனால ஈஸியா வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிளர்ச்சியை அடக்கிட்டாங்க. வேலூர் கிளர்ச்சிக்காரர்களுக்கு உரிய காலத்தில் போதிய உதவிகள் கிடைக்கவில்லை. பணம், பொருள், ஆயுத வசதிகளும் அவர்களுக்கு குறைவு. மேலும் எல்லா சிப்பாய்களும் இக்கிளர்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. ஸோ முக்கியமான பாயிண்ட் கூற்றுல கேட்பாங்க, வேலூர் கிளர்ச்சி கீழே வேலூர் கிளர்ச்சியில வந்து எல்லா சிப்பாய்களும் பங்கெடுத்தனர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிடையாது. சரியா, இக்கிளர்ச்சியில் எல்லா சிப்பாய்களும் கலந்து கொள்ளவில்லை. பலர் ஆங்கில அதிகாரிகளுக்கு விசுவாசத்துடன் இருந்தனர். உண்மையை பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டைம்லயும் ஆங்கில அதிகாரிகளுக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க. அக்னுக்குள்ளா அணிந்த சிப்பாய்களை கேலி செய்ததற்காக கூடிய கூட்டத்தை தவிர மக்கள் இக்கிளர்ச்சியில் பங்கு கொள்ளவில்லை. ஸோ சாதாரண மக்களும் இந்த கிளர்ச்சியில பங்கு கொண்டாங்களான்னு கேட்டாங்கன்னா கிடையாது, பங்கு கொள்ளவில்லை. சரியா, கில்லஸ்பியின் கொடூர தாக்குதலுக்கு முன் கிளர்ச்சிக்கார சிப்பாய்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. எனவே சரணடைந்தனர். சரியா, ஸோ பாவம் ஒருவனைய சரணடைந்து அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து கிளர்ச்சியின் இயல்பும் சிறப்பும். இந்த கிளர்ச்சி நடைபெற்றது எத்தகைய சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே முக்கியம். ஓகேவா, ஏதாவது வரிசையா கேட்க சான்ஸ் இருக்கு, பார்க்கலாமா? வேலூர் கிளர்ச்சியின் இயல்பை பற்றியும் சிறப்பை பற்றியும் பலவாறாக கூறப்பட்டுள்ளன. வேலூர் கிளர்ச்சி அடக்கப்பட்ட பின் அதன் உண்மை நிலையை கண்டறிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ எதுக்கு வந்து திடீர்னு எல்லாரும் புரட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு குழு அமைப்பாங்க. யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னா, ஜி ஹார்கோட், ஆர் கில்லஸ்பி, ஐ கென்னடி, ஐ மன்ரோ ஆகியோர் கொண்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு விசாரணை குழு அமைச்சு எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திப்பு சுல்தானின் மைந்தர்கள் சதி செய்து தூண்டிவிட்டதன் விளைவாகவே வேலூர் கிளர்ச்சி ஏற்பட்டது என்ற முடிவுக்கு வந்தது அந்த விசாரணை குழு. இந்த 4 பேர் சேர்ந்து என்ன முடிவுக்கு வராங்க, திப்பு சுல்தானுடைய பசங்க தான்ப்பா காரணம் இதுக்கு அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஓகேவா, ஆனா அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா, மேஜர் ஜெனரல் பேட்டர் தலைமையிலான சிறப்பு கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விசாரணை குழு ஏற்படுத்தப்பட்டது. அதுல 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர் என்ன முடிவுக்கு வராங்க, திப்பு சுல்தானின் பசங்கள் தான் காரணமும் முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறமா ஜெனரல் பேட்டர் அப்படிங்கிறவருடைய தலைமையில சிறப்பு கமிஷன் நியமிக்கிறாங்க. ஓகேவா, இந்த கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, புதிதாக புகுத்தப்பட்ட இராணுவ சீர்திருத்தங்களும் திப்புவின் செல்வாக்கும் சேர்ந்தே கிளர்ச்சியை தோற்றுவித்தது. இந்த கமிஷன் என்ன சொல்லுது, இன்னொரு பயனையும் சேர்த்துக்குது. இந்த இராணுவ சீர்திருத்தமும் ஒரு காரணம்,
திப்பு சுல்தானுடைய பசங்களும் ஒரு காரணம். இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, கிளர்ச்சியை தோற்றுவித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து முகலாய ஆட்சியை வேலூர் கிளர்ச்சிக்கான காரணம் என்றால் ஜே.எஃப். கிரடோக். முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே கிரடோக் தான். இவர் அதே தான் இப்பயும் சொல்றாரு, முகலாய ஆட்சியை தோற்றுவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க கிளர்ச்சி பண்றாங்க அப்படிங்கிறாரு. அடுத்து மதமாற்ற பயமே கிளர்ச்சிக்கு காரணம் என்றால் சர் தாமஸ் மன்றோ, 2வது ஆள். சரியா, இவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்களாம் உங்களை மதம் மாற்றுவீங்கன்னு பயந்துதான் எல்லாரும் கிளர்ச்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அடுத்து இந்து முஸ்லிம்களின் சமய உணர்ச்சி புண்பட்டதால் தான் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர் என்றார் வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் என்ன சொல்றாரு, இந்துக்களும் முஸ்லிம்களும் அந்த பன்றியின் கொழுப்போ அல்லது வந்து பசுவின் கொழுப்போ தடவப்பட்ட அந்த குல்லாவை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுதான் என்ன செஞ்சிட்டாங்க, கிளர்ச்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. பல்வேறு கருத்துக்களையும் பரிசீலித்த இயக்குநர்கள் மன்றம் என்ன சொல்றாங்கன்னா, புதிய இராணுவ மாற்றங்களால் சிப்பாய்கள் அதிருப்தியுற்றனர். அந்த அதிருப்தியை வேலூர் கோட்டையில் இருந்த திப்பு சுல்தானின் மைந்தர்கள் பயன்படுத்தி கொண்டனர் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரியா, சோ இது யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது முக்கியம். எத்தனை பேரை பார்த்தோம் இங்க, கிரடோக் பார்த்தோமா, அடுத்து சர் தாமஸ் மன்றோ பார்த்தோம், அடுத்து வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகமே என்கிறார் பேராசிரியர் ஜோசப் திவியன். ஓகேவா, கம்பெனி ஆட்சிக்கு எதிரான சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜோசப் திவியன். 1857 பெருங்கிளர்ச்சிக்கான ஒத்திகையே வேலூர் கிளர்ச்சி என்று எழுதியுள்ளார் வி.டி. சவார்கர். இது முக்கியமான பாயிண்ட், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில கேட்டிருக்காங்க. சரியா, தென்னிந்திய கிளர்ச்சியால் ஊக்குவிக்கப்பட்டு கிளர்ச்சிக்காரர்கள் மேற்கொண்ட விடுதலை போராட்ட முயற்சியே வேலூர் கிளர்ச்சி என்பது பேராசிரியர் கு. ராஜையனது வாதம். ஓகே, சோ தென்னிந்திய கிளர்ச்சியில இருந்த கிளர்ச்சியாளர்கள் தான் வேலூர் கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னு ராஜையன் சொல்லியிருக்காரு. பெருங்கிளர்ச்சிக்கான ஒத்திகைன்னு சொன்னது வி.டி. சவார்கர். சரியா, அடுத்து வேலூர் கிளர்ச்சி தேநீர் கோப்பையில் எழுந்த புயல் அல்ல, மாறாக அது பல வகையிலும் 1857 பெருங்கிளர்ச்சிக்கான முன்னோடி என கருதுவதில் தவறில்லை. ஓகே, லாஸ்ட் விளைவுகள். வேலூர் கிளர்ச்சி விளைவுகளற்ற வீழ்ச்சி அன்று. அதன் விளைவுகளாக பல மாறுதல்கள் ஏற்பட்டன. என்னென்ன மாறுதல்கள்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. என்னதுன்னு பார்த்தோம்னா, சென்னை கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபுவும் சென்னையின் தளபதி சர் ஜான் கிரடோக்கும் பதவியிலிருந்து விலக்கி கொள்ளப்பட்டனர். சரியா, சோ இவங்க 2 பேரையும் பதவியிலிருந்து தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு என்ன செய்யறாங்க, புதிதாக புகுத்தப்பட்ட இராணுவ மாற்றங்கள் நீக்கப்பட்டன. வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் வங்காளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சரியா, அவங்க வந்து கொல்கட்டால இருக்கிற ஒரு சிறையில போய் அடைச்சு வச்சிருவாங்க. புதிய கவர்னராக வந்த பார்லோ மக்களின் சமய உணர்வுகளை மதிப்பதன் அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டார். சோ அந்த இடத்துல புதுசா எந்த கவர்னர் வந்திருக்காரு, பார்லோ அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இந்த பேர் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரியா, கம்பெனி அதிகாரிகள் கிறிஸ்துவ சமய பிரச்சாரத்தில் ஈடுபடுவது கணிசமாக குறைந்தது. ஆயினும் பிரிட்டிஷ் மேலதிகாரிகள் பிரெஞ்சு பூர்பான் அரசர்களை போன்று தென்னிந்திய வேலூர் கிளர்ச்சிகளில் இருந்து எந்த பாடத்தையும் கற்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அதனாலதான் 1857 அடுத்த புரட்சி வந்துச்சு. ஓகேவா, சோ இதுதான் வேலூர் கழகம். வேலூர் கழகத்தை பத்தி வெங்கடேசன் ஐயா புக்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் கடகடன் ஒரு தடவை பாத்துருவோமா. சோ ஃபர்ஸ்ட் வருஷம் 1806 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னது, ஃபதே ஹைதர் திப்பு சுல்தானின் மூத்த மகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யாரெல்லாம் கிளர்ச்சி செஞ்சா, மைசூர், ஹைதராபாத். அடுத்து யாரு, இங்க பாருங்க, ஆற்காடு, மைசூர், ஹைதராபாத், பிலிகொண்டா, வாலாஜாபாத், சிக்காகோல், ஹைதராபாத். ஓகேவா, சித்தூர். இவங்க எல்லாருமே புரட்சியில ஈடுபட்டவங்க. ஓகே, அதுக்கடுத்து புரட்சியின் போக்கு பார்த்தோம்னா அவங்க திட்டமிட்டது ஜூலை 13. பட் என்ன செஞ்சுட்டாங்க, 5 நாளுக்கு முன்னாடியே வந்து புரட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, சோ 3 பேரை கொண்டிருப்பாங்க. யாரான்னு பார்த்தோம்னா பென்கோட், மெக்காரசு, ஆம்ஸ்ட்ராங். ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுடைய கொடி, திப்பு சுல்தானின் கொடி எப்படி இருந்துச்சு, சிகப்பு பின்னணியில பச்சை கோடு போட்ட மத்தியில் சூரியன் இருந்த கொடி. ஓகே, இதை வந்து யார் அடக்குனாங்கன்னு மெயினான்னு பார்த்தோம்னா கில்லஸ்பி தான் வந்து அடக்கியிருப்பாரு. ஓகே, 350 சிப்பாக்களை கொன்னாரு, 500 கிளர்ச்சிக்காரர்களை சிறையில் அடைத்தார். ஓகே, காரணங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான், போதுமான வசதி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க, ஒரு சிறப்பு கமிஷனும் அமைச்சாங்க. லாஸ்ட்ல வந்து யார் யார் இந்த புரட்சி என்னென்ன சொன்னாங்கிறத பார்த்தோம். ஃபைனலா வந்து விளைவுகள்ங்கிறது யாரெல்லாம் வேலை இருந்து தூக்குனாங்க, கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபுவையும் சர் ஜான் கிரடோக்கையும் தூக்கிட்டாங்க. புதுசா எந்த கவர்னர் வந்தாரு, பார்லோ வந்தார். ஓகேவா, இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ், எல்லாத்தையும் அப்படியே கேட்பானுங்க. இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். நம்ம டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.